குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னும் போதும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணுக்கு தான் எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள், எல்லா இடத்துலையுமே குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய தாய் தந்தையோடு இருக்கும்போது அந்த தாய் தந்தையின் அந்த தந்தை வழி குலதெய்வத்தை அந்த பெண் வணங்கிட்டு இருப்பாள். அப்புறம் அந்த பெண் திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போகும்போது அப்படியே அந்த குலதெய்வம் மாறி அவ திருமணம் செய்து கொள்ளும் ஆணின் குலதெய்வம் தான் அவளுக்கு குலதெய்வமாக மாறிடும். இப்போது இதில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ நான் எங்கள் வீட்டு குலதெய்வத்தை நாங்கள் பார்க்கவே கூடாதா, நான் போகவே கூடாதா, அதோடு இது முடிந்து விட்டதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த குழப்பத்தை நீக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. குலதெய்வம் அப்படின்றது என்னைக்குமே மாறவே மாறாது. எந்த இடத்துலையுமே ஒரு பெண் தான் பிறந்த வீட்டுடைய குலதெய்வத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது, தான் திருமணமாகி போகக்கூடிய குலதெய்வத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆகுது, அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுது அப்படின்னா முதல்ல அந்த பெண்ணின் வீடான தந்தை வழி குலதெய்வத்துக்கு போய் நாம் பத்திரிக்கை வைத்து எல்லாம் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதுமாரி ஆண் வீட்லேயும் அது மாதிரி போவாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய குலதெய்வத்தையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்கு பிறக்கக்கூடிய அந்த சந்ததிகளுக்கும் இரண்டு பேருடைய குலதெய்வத்தையும் நம்ம சொல்லித்தரணும். இரண்டு பேருடைய குலதெய்வங்க கோயிலுக்கும் நம்ம கூட்டிட்டு போகணும். குலதெய்வம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு தெரியாது, நம் முன்னோர்கள் எல்லாரும் போன ஒரு இடம். நம்ம தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, அவர்களை தவிர வேறு யாரையுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் குலதெய்வம் வழி வழியாக வந்து கொண்டு இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம் முன்னோர்கள் போயிருப்பாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் எல்லா தெய்வங்களை விட முதல்ல நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தான். குலதெய்வம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே தாய் வழி குலதெய்வத்தையும் நம்ம விடக்கூடாது, தந்தை வழி குலதெய்வத்தையும் விடக்கூடாது. ரெண்டையுமே குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். இரண்டு குலதெய்வ கோயில்களுக்கும் நாம் செல்லும் வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இரண்டு குலதெய்வங்களின் முன்னோர்களின் அருளும் ஆசையும் இதன் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.